அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய நேயர்களே, அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் ரமலானுடைய மாதத்தில் 6வது நோன்பை பிடித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் கூடுதலாக இபாதத்தின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்ற உண்மை எல்லோருக்கும் தெரியும். தெரிந்த போதிலும் அதிகமானவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலும் அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரமலானுடைய மாதம் நன்மைகளை சம்பாதிப்பதற்காக, இபாதத்துக்களில் ஈடுபடுவதற்காக தரப்பட்ட ஒரு மாதம். அதாவது ஒரு ஃபர்லை செய்தால் 70 ஃபர்லுடைய நன்மையும், ஒரு சுன்னத்தான ஒரு காரியத்தை செய்தால் ஒரு ஃபர்லுடைய நன்மையும் இந்த ரமலானில் மாத்திரம்தான் கிடைக்கின்றது. அன்பின் நேயர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் அல் குர்ஆனை இறக்கியிருக்கின்றான். இந்த ரமலானுடைய மாதத்தில் புதுமைக்க லைலத்துல் கத்ருடைய இரவில் இந்த குர்ஆனை இறக்கினான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நாங்கள் இந்த மகத்துவமிக்க, இந்த சங்கையான, இந்த கண்ணியமான குர்ஆனை ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் கத்ரிலே சொல்லி காட்டுகிறார். இந்த குர்ஆனுக்கும் எங்களுக்கும் உரிய தொடர்பு எவ்வளவு இருக்கின்றது என்று பார்த்தால் மிகவும் தொலை தூரத்தில் தான் இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். ரமலானிலும் கூட குர்ஆன் ஓதாத மக்கள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நகர்ப்புறங்களில் ஓதுகின்றார்கள், குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக இருக்கின்றார்கள், அமல் இபாதத்தோடு தொடர்புடையவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் கிராமப்புறங்களை எடுத்துக்கொண்டால் ரமலானை போன்று, ஏனைய மாதங்களை போன்றுதான் ரமலானை கழிக்கின்றார்கள். பள்ளி வாயிலை பார்த்தால் வெறிச்சோடி போய் காணப்படுவதை பார்க்கின்றோம். ஆனால் அந்தந்த நேரங்களுக்கு மாத்திரம் கொஞ்சம் பேர் தொழுவதற்காக வேண்டி வருகின்றார்கள். தராவியுடைய தொழுகை பார்த்தால் இப்பதான் 6வது நோன்பு, ஆனால் தராவி தொழுகைக்கு 5 பேர், 6 பேர், 4 பேர், 3 பேர் ஆண்கள். இப்படியான ஒரு மோசமான நிலைமையில தான் நாங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த எங்களுடைய யூடியூப் தளத்தினூடாக உங்களிடத்துல ஏற்கனவே 20 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் 10 கேள்விகள் கேட்கப்படும். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை முழுக்க பார்க்க வேண்டும் என்பதுதான், கேட்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அதே போன்று இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவுகள் 50 கேள்வி கேட்போம். 50 கேள்வியும் தெரியாத கேள்விகள் இருக்கலாம், தெரிந்த கேள்விகள் இருக்கலாம், பிரயோசனமாக இருக்கும். அதனால்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்கின்றோம். எனவே உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய உறவுகளுக்கு இந்த வாட்ஸ்அப் லிங்கையும் இந்த யூடியூப் லிங்கையும் அவர்களுக்கு பகிர்ந்தளிக்குமாறு பணிவன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். இன்றைய தினம் கேட்கப்படக்கூடிய கேள்வி 21வது கேள்வி. ஏற்கனவே 20 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் 21வது கேள்வி. அதில் 21வது கேள்வி, நன்றாக கேள்வி விளங்கிக் கொள்ளுங்கள். அல் குர்ஆனில் 25 நபிமார்களின் பெயர்கள் கூறப்பட்டுள்ளன. அவர்களில் ஒரு நபியின் பெயர் மாத்திரம் ஒரே ஒரு சூறாவில் கூறப்பட்டுள்ளன. ஒரு சில நபிமார்களுடைய பெயர் சில சூறாக்கள் வரும். இப்ராஹிம் எடுத்துக்கொண்டால் 2-3 சூறாக்கள் வரலாம். மூசாவை எடுத்துக்கொண்டு, மூசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொண்டால் அவருடைய பெயர் 3 பல சூறாக்கள் வரலாம். ஆனால் ஒரே ஒரு நபியின் பெயர் ஒரே ஒரு சூறாவில் மாத்திரம் கூறப்பட்டுள்ளன. அந்த நபியின் பெயர் என்ன என்பதுதான் 21வது கேள்வி. 22வது கேள்வி, ஒரு பெண்மணி ஒருவரை தகாத நடத்தைக்கு அழைத்தார். அப்பெண்மணி அந்த மனிதரை கூப்பிடும் போது எப்படியான அரபி பதத்தை பாவித்தார், அதற்கு அவர் எப்படியான வார்த்தை அரபியில் பாவித்தார் என்பதுதான் 22வது கேள்வி. நன்றாக கேள்வி விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு பெண்மணி ஒருவரை தகாத நடத்தைக்கு அழைத்தார், அதாவது விபச்சாரத்துக்கு அழைத்தார். அப்பெண்மணி அந்த மனிதரை கூப்பிடும் போது எப்படியான அரபி பதத்தை பாவித்தார், அதற்கு அந்த மனிதர் எப்படியான வார்த்தையை அரபியில் பாவித்தார் என்பதுதான் 22வது கேள்வி. 23வது கேள்வி, அல் குர்ஆனில் 2 இபாதத்துக்களை பற்றி இறைவன் ஒன்றன் பின் ஒன்றாக குறிப்பிட்டுள்ளான். அந்த 2 இபாதத்துக்களும் யாவை? அல் குர்ஆனில் 2 இபாதத்துக்களை பற்றி இறைவன் ஒன்றன் பின் ஒன்றாக குறிப்பிட்டுள்ளான். அந்த 2 இபாதத்துக்களும் யாவை? அன்புக்குரிய நேயர்களே, எங்களுக்கு தெரியும் அல் குர்ஆன் 23 வருடங்கள் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் 40வது வயதில் கிடைக்கின்றது. 40வது வயதில் கிடைக்கின்றது. 40 வயதில தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து கட்டி அணைத்து இக்ரா என்பதாக கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மி நபியாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா நபி காரியின், நான் ஓதுவதற்கு தகுதியானவன் அல்ல என்று கூற 2-3 முறை கட்டி அணைத்து இக்ரா என்பதாக கூறினார்கள். அதற்கு பின்னால இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக், இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் என்று சொல்லக்கூடிய குர்ஆனுடைய 5 வசனங்களை ஓதினார்கள். இந்த குர்ஆன் எங்களுக்கு அமானிதமாக தரப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு இந்த குர்ஆன் ஒரு பொக்கிஷமாக, ஒரு கிஃப்டாக அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த குர்ஆனை யார் ஒவ்வொரு நாளும் ஓதுகின்றார்களோ அந்த குர்ஆன் சிபாரிசு செய்யும் என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஸ்ஸியாமு வல் குர்ஆன் யஷ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமா. நோன்பும் குர்ஆனும் ஒரு அடியானுக்காக வேண்டி
நாளை கியாமத்துடைய நாளையிலே வாதாடும் என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே எங்களுக்கு பரிந்துரை பேச வேண்டும் என்றால், பரிந்துரைக்க வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். அதே போன்று குர்ஆன்களை தினம் தினம் ஓத வேண்டும். குர்ஆனில் ஒரு சூரா இருக்கின்றது, 30 ஆயத்துக்களை கொண்ட சூரா. அந்த சூறாவை யார் மக்ரிபுடைய தொலைக்கு பின்னால் ஒவ்வொரு நாளும் ஓதுவார்களோ அந்த சூரா அல்லாஹ்விடத்தில் வாதாடும். யா அல்லாஹ், இந்த மனிதர் என்னை ஒவ்வொரு நாளும் ஓதினார், இவர் நீ சொர்க்கத்துக்கு அனுப்பு, இல்லாவிட்டால் என்னை குர்ஆனில் இருந்து எடுத்து விடு என்று அந்த சூரா வாதாடும். அதுதான் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்று சொல்லக்கூடிய சூரா. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் குர்ஆனோடு பின்னி பிணைக்கப்படக்கூடியவர்களா, குர்ஆனுடைய தொடர்பை எங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த கேள்வி, 24வது கேள்வி. 2 ஒளியுடையவர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வர்ணித்து கூறப்பட்டவர் யார்? 2 ஒளியுடையவர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வர்ணித்து கூறப்பட்டவர் யார்? 25வது கேள்வி. இஹ்யா உலூமுத்தீன் என்ற கிரந்தத்தின் ஆசிரியர் யார்? இஹ்யா உலூமுத்தீன் என்ற கிரந்தத்தின் ஆசிரியர் யார்? அடுத்த 26வது கேள்வி. திருமணத்தின் போது வலி என்பது திருமணத்தின் பல்லுகளில் ஒன்று. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் கேள்விகளை. இதன் போது கட்டாயமான வலியாக தந்தை இடம்பெறுவார். இதற்கு அரபியில் எவ்வாறு கூறப்படும்? திருமணத்தின் போதோ வலி என்பது திருமணத்தின் பல்லுகளில் ஒன்று. இதன் போதோ கட்டாயமான வலி, நான் கேட்கிறது கட்டாயமான வலிக்குத்தான் அரபியில் தந்தை இடம்பெறுவார். இதற்கு அரபியில் எவ்வாறு கூறப்படும்? அன்புக்குரிய நேயர்களே, இந்த குர்ஆனை போன்று உருவாக்குவதற்கு எத்தனையோ பேர் முயற்சி செய்தார்கள். எத்தனையோ பேர் அதே போன்ற ஆயத்துக்களை உருவாக்கினார்கள். அல்லாஹ் சவால் விடுகின்றான், மானன்சத் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா நாதி பிகைரி மின்ஹா அவ் மிஸ்லிஹா. நீங்கள் இது போன்ற ஆயத்தையாவது அல்லது பல ஆயத்துக்களையாவது கொண்டு வந்தால் நாதி பிகைரி மின்ஹா, இதைவிட சிறந்த ஒன்றை கொண்டு வந்தால் நாதி பிகைரி மின்ஹா அவ் மிஸ்லிஹா அலம் தாலம் அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன். அல்லாஹ் இதை விடவும் சிறந்ததை கொண்டு வருவதற்கு சக்தி படைத்தவன் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, வஇன் குந்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி. அதாவது நாங்க எங்களுடைய அடியாருக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்தின் மீது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஒரு சூரத்துக்கு நீங்க இதை போன்ற ஒரு சூரத்தை கொண்டு வாங்க என்று அல்லாஹ் சவால் விடுகின்றான். யாருக்கு? இந்த குர்ஆனை போன்று உருவாக்குவதற்கு முயற்சி செய்தவர்கள். ஆனால் கடைசி வரையில் இதுவரையில் அவர்களுக்கு முடியல, இதற்கு பிறகு முடியாது. அப்படியான ஒரு வேதத்தை தான் கருத்து ஆழமுள்ள, இலக்கிய நயமுள்ள, பொருள் இறக்கமுள்ள, அதாவது எல்லா விடயங்களும் பொதிந்த ஒரு குர்ஆனைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதே போல 27வது கேள்வி உங்களுக்கு, அல் குர்ஆனில் ஹுரூஃபுல் முகத்தஆத், அதாவது உதாரணமாக சில ஹுரூஃபுல் முகத்தஆத்கள் வருகின்றது அல் குர்ஆனில். நான் 2 உதாரணத்தை சொல்லுகிறேன். அலிஃப் லாம் மீம் என்பதே ஹுரூஃபுல் முகத்தஆத், அதே போன்று ஹா மீம் என்பதே ஹுரூஃபுல் முகத்தஆத். இது போன்ற சொற்கள், எழுத்துக்கள் எத்தனை இடங்களில் வருகின்றன, எத்தனை இடங்களில் இடம்பெறுகின்றன அல் குர்ஆனில்? ஹுரூஃபுல் முகத்தஆத், அதாவது உதாரணமாக உங்களுக்கு இலேசிக்காக வேண்டி சொல்லுகிறேன், அலிஃப் லாம் மீம் ஹா மீம், இது போன்ற எழுத்துக்கள் எத்தனை இடங்களில் இடம்பெறுகின்றன என்பதுதான் 27வது வினா. அன்புக்குரிய நேயர்களே, நான் சொன்னேன் இப்ப ஹுரூஃபுல் முகத்தஆத் உதாரணமாக குர்ஆன்ல பல இடங்கள்ல வருகின்றது, சூறாக்களுடைய தலைப்புகள் வருகின்றது. அலிஃப் லாம் மீம் என்று நீங்கள் ஓதுகின்றீர்கள். அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? லா அகூலு அலிஃபுன் ஹர்ஃபுன் லாமுன் ஹர்ஃபுன் மீமுன் ஹர்ஃபுன். லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப், அதாவது அலிஃப் லாம் என்பது ஒரு எழுத்து என்று சொல்ல மாட்டேன், ஒரு ஹர்ஃப் என்று சொல்ல மாட்டேன். வலாக்கின் என்றாலும் அலிஃபுன், அலிஃப் என்பது ஒரு ஹர்ஃபு, லாம் என்பது ஒரு ஹர்ஃபு, மீம் என்பது ஒரு ஹர்ஃபு. இந்த 3 எழுத்துக்களை ஓதுவதற்கு எங்களுக்கு ஒரு செகண்ட் போதும். இதற்கு 30 நன்மையை அல்லாஹ் எங்களுக்கு தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில நாங்கள் அதிகமாக குர்ஆன்களை ஓத வேண்டும். குறைந்தது ஒரு குர்ஆனையாவது ஓதக்கூடிய குர்ஆனையாவது ஓதி முடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் உண்மையிலே நாங்கள் இந்த ரமலானை அடைந்து இந்த ரமலானை கழிப்பதில் எந்த விதமான பிரயோசனம் இல்லை. அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதிகமாக அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஸ்அலுகன் வ நஊது பிக மினன் நார். யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் சொர்க்கத்தை கேட்கிறேன், உன்னிடத்தில் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அதிகமாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ கேட்க வேண்டும். அலிஃப் லாம் மீம் குர்ஆன் ஆரம்ப வசனம் அலிஃப் லாம் மீம். அதற்கு இன்னும் கருத்து கண்டுபிடிக்கப்படவில்லை. அதற்கு இமாம்கள் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதும்போது அல்லாஹு அலம் பிமுராதி, அல்லாஹ் தான் இதற்குரிய பொருளை அறிந்தவர். அதற்கு அடுத்த ஆயத்தை பாருங்கள். ஸாலிகல் கிதாப், இந்த வேதம் இருக்கின்றதே, லா ரைப ஃபீஹி, இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. முதலில் முத்தகீன்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டக்கூடியது என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். எனவே குர்ஆன் அவ்வளவு மகத்துவமானது. குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுடைய உயிர்கள் பிரியும் பொழுதோ குர்ஆன் ஓதிய நிலைமையில எங்களுடைய உயிர்கள் பிரிக்கப்பட வேண்டும். ருக்கூ செய்த நிலைமையில, சுஜூத் செய்த நிலைமையில, அதே போன்று திக்ர் செய்த நிலைமையில எங்களுடைய உயிர்கள் பிரியப்பட வேண்டும். இப்படியாக எங்களுடைய உயிர்கள் நல்ல விடயங்களை செய்யும் பொழுது உயிர்கள் பிரியம் என்றிருந்தால் நிச்சயமாக அவன் சொர்க்கவாதி. அல்லாஹ் கடைசி முடிவைத்தான்
எதிர்பார்க்கின்றான். கடைசியிலே ஒரு மனிதன் எவ்வாறு மரணிக்கின்றானோ அவ்வாறுதான் எழுப்பப்படுவான் என்ற விடயத்தையும் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அடுத்த 28வது கேள்வி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 2 திருமணம் முடித்தார்கள். அதில் ஒரு மனைவி மூலமாக 10 பிள்ளைகளும் இன்னொரு மனைவி மூலமாக 2 பிள்ளைகளும் கிடைத்தன. அந்த 2 பிள்ளைகளின் பெயர்களை மாத்திரம், 10 பிள்ளைகளுடைய பெயரை கேட்கவில்லை, அந்த 2 பிள்ளைகளின் பெயர்களை மாத்திரம் குறிப்பிடுகிறார். நன்றாக கேள்வி விளக்கிக் கொள்ளுங்கள். 28வது கேள்வி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 2 திருமணம் முடித்தார்கள். அதில் ஒரு மனைவி மூலமாக 10 பிள்ளைகளும் இன்னொரு மனைவி மூலமாக 2 பிள்ளைகளும் கிடைத்தது. அந்த 2 பிள்ளைகளின் பெயர்களை மாத்திரம் எழுதுகிறார், குறிப்பிடுகிறார். 29வது கேள்வி, அல் குர்ஆனில் கடைசியாக இறக்கப்பட்ட வசனம் எது? அல் குர்ஆனில் கடைசியாக இறக்கப்பட்ட வசனம் எது? 30வது கேள்வி, ஹஜ்ஜின் போது தவாஃபுல் இஃபாதா எனப்படுவது யாது? ஹஜ்ஜின் போது தவாஃபுல் இஃபாதா எனப்படுவது யாது? எனவே அன்புக்குரிய நேயர்களே, இத்தோடு நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். எனவே நீங்கள் செய்யக்கூடிய வேலை முழுமையாக நிகழ்ச்சியை கேளுங்கள். கேட்டுவிட்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் அடுத்தவர்களுக்கும் இதனை ஷேர் பண்ணுங்கள். அதே போன்று இதனை கட்டாயமாக என்ன செய்ய, நீங்கள் பார்ப்பதற்கு முன்னால கட்டாயம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்குமாறு பணிவன்போடு வேண்டி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.